வெஜிடபிள் பால் தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் முழு பேர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வெஜ் பால்ஸ். நல்ல முறுமுறுன்னு போட்ட பால் இந்த சட்னியோடு சேரும்போது நல்ல சாஃப்ட்னஸ் வருது. அரவை மசாலா அரைச்சிட்டு வந்தோம்ல, அட்டகாசமாக இருக்குண்ணா. அந்த மிளகெல்லாம் கும்முன்னு இருக்குது. ஒரு புதுவிதமான இதாக இருக்குது. பச்சைக்கீழ போண்டாக்கு சட்னி தொட்டு சாப்பிட்றதுல மிக்ஸ் பண்ணிட்டீங்க ஒன்று. நீங்கள் அப்படி நினச்சிக்கலாம். வணக்கம் கட்டுறது கையில் விநாயகர்களே. 25லேருந்து 30 பேருக்கு ரோட்டோரம் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு விதவிதமாக வித்தியாசமான விருந்தெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். இன்றைக்கி அதுலேயும் கொஞ்சம் ஸ்பெஷலாக போயிட்டு தரமான ஒரு செய்முறை ஒன்று பண்ண போகிறோம். அது என்னன்றது நம்ம ஐயா சொல்லுவார். சவுத் இந்தியாவும் சைனீஸ் ரெண்டுத்தையுமே ஒன்று சேர்க்குறோம். ஏன்னா நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம ஒரு சூப்பரான மசாலா அந்த மாதிரி சிக்கனுக்கு மீனுக்கெல்லாம் போடுவோம், ஒரு பச்சை மசாலா. அந்த பச்சை மசாலாவும் சைனீஸ் சாஸோடு சேர்த்து ஒரு வெஜிடபிள் பால் தான் நம்ம செய்ய போகிறோம். இதோட முழு பேர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வெஜ் பால்ஸ். ஸோ ஒரு வெஜிடபிள் பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில காய்கறிகளை வேக வைக்கணும். ஸோ அது கூட வந்து சில பொருட்கள் சேர்த்து நல்லா நம்ம பால் மாதிரி பிடிச்சி எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். இதோடு சேர்த்து நம்ம தென்னிந்தியாவோட ஸ்பைசஸ், நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு சில பொருட்களை அரவை பொருட்களாக சேர்ப்போம். இதோடு சேர்த்தா அந்த சாஸ் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச அந்த சாஸோட இந்த தென்னிந்தியாவோட அந்த ஸ்பைசியோட ப்ளஸ் பாலோடு சேர்த்து சாப்பிட்றது அட்டகாசமாக இருக்கும். சொல்கிறதுக்கே ஒரு நேரம் ஆகுதுயா செய்கிறதுக்கு? கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ செய்முறைகள் இருக்கும். சுவைக்கு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஸ்டார்டர். என்னென்ன விருந்தெல்லாம் கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெஜ் பிரியாணி, வெஜ் குருமா, தயிர் பச்சடி, நம்ம ஃபேவரட் கேசரி, வாழைப்பழம், வாட்டர் பாட்டிலு, அது கூட இன்றைக்கி சேர்த்து பாலும் வெஜ்ஜி பாலும் சேர்த்து கொடுக்க போகிறோன்னா வாழை இலையில் மடித்து துணிப்பையில் போட்டு. க்ரீன் பால், அந்த க்ரீன் கலர் தான் முக்கியம். சரிங்க ஐயா. வாழை இலையில் மடித்து துணிப்பையில் போட்டு சிறப்பான முறையில் ரோட்டோரம் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு இவ்வளவு விருந்து வைக்க சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சரவணகுமார் அவர்கள், வினோதினி அவர்கள், மிருதுலா அவர்கள், ஆதித்யா அவர்கள் மற்றும் குடும்பத்தார் ஸ்வீடன்லேருந்து இந்த உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த குடும்பம் எந்த காரியத்தை நினைச்சு கொடுத்தாங்களோ அந்த காரியம் சீக்கிரம் கைகூடி வரணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியாரப்பற ரோட்டோரம் ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் இறைவனை வேண்டுகிறோம். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இதுவரையும் லப்பர் பால், பிளாஸ்டிக் பால்லாம் கொடுத்து விளையாட வச்சுருப்பீங்க. ஆனால் இது சைவ பால். இந்த பால் வந்து சாப்பிட்ற பால்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இந்த செய்முறையும் சுவையும் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. வெஜ்ஜி கிரீன் பாலுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. சவுத் இந்தியன் ஃபுட்டும் சைனீஸும் சேர்ந்து வருது. அதனால் பொருட்கள் அதிகமாக இருக்கும், சுவையும் அதிகமாக இருக்கும். ஸோ இவ்வளோ பொருட்களில் வச்சு செஞ்சால் தான் நம்ம அந்த வெஜ் க்ரீன் பால் நம்ம பண்ண முடியுமே. ஸோ க்ரீன் கலரில் கொண்டு வரதுக்கான பொருளும் வச்சுருக்கோம். அந்த சைனீஸ் சாஸுக்கான டேஸ்ட்டுக்காக சாஸு, இந்த மிளகெல்லாம் ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியம். இன்னொன்று இந்த வெஜ் பால்ன்றதால அதுக்கு தேவையான காய்கறிகளும் வச்சுருக்கோம். செக்கெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய், வெங்காய இதழ்கள், பச்சை குடமிளகா, சீவி வச்ச கேரட்டை, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்க, சீவி கழுவி வெட்டி வச்ச இஞ்சி, உரிச்ச பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயத்தாள், புதினா, கொத்தமல்லி, சுவை தரும் உப்பு, அரிசி மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, டமாட்டா சாஸ், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், ஒன்றும் பாதியமாக இடித்த மிளகு, பசுமாட்டு தயிர். பால் போட போகிறார் ஐயா. பேட்டிங் பிடிக்கலாமா? அதுக்கு முன்னாடி பிச்சு ரெடி பண்ணணும். பிச்சு அதுக்காக வந்து ஒரு நம்ம பச்சை கலரில் ஒரு மசாலா ஒன்று அரைச்சிட்டு வர போகிறோம். நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான மசாலா, நல்ல காரமும் இருக்கும், நல்ல வாசனையும் இருக்கும். ஃபஸ்ட்டு அரைக்க கொடுத்துட்டு நம்ம பால்ஸ் ரெடி பண்ணுவோம். நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்கன்னா ஒரு 20 பாலுக்கான அளவு பொருட்கள் சொல்கிறோம். ஓகேங்களா? ஒரு 20 பால் இருந்தால் தான் ஒரு 5 பேர் நல்ல திருப்தியாக சாப்பிட முடியும், நல்ல சுவையாக. ஸோ அதுக்கான அளவு பொருட்கள் புதினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கைப்பிடி அளவு புதினா. கொத்தமல்லி தழை, இது ஒரு அரை கைப்பிடி. நல்ல வாசனைக்கும் அதே சமயத்தில் அந்த வண்ணம் நமக்கு வேணும். ஒரு 15 பல்லு பூண்டு தோல் இல்லாமல் இருக்குது. ஒரு 4 பெரிய துண்டு இஞ்சை இந்த மாதிரி தோல் இல்லாமல் கட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் வாசனையும் கொடுக்கும், அதே சமயத்தில் கார சுவையும் கொடுக்கும். காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு 6 மிளகா நீங்கள் சேர்த்துங்க. கெட்டி தயிர், புளிப்பான தயிர் ஒரு 1/4 லிட்டர் அளவு எடுத்துங்க. இவ்வளோ தான் இந்த பச்சை அரவைக்கான தேவையான பொருட்கள். இது அப்படியே நல்ல ஒரு சட்னி மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடணும். நம்ம ஒரு சைடு வந்து வெஜ் பால் ரெடி பண்ண போகிறோம், இன்னொரு சைடு அந்த பச்சை நம்ம காரமான ஒரு சட்னி அரைக்க கொடுத்தாச்சு. இப்போ என்னென்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல வந்து நம்ம காய்கறிகள் உருளைக்கிழங்கு பயன்படுத்த போகிறோம். அப்புறம் வந்து துருவி வச்ச கேரட்டு, அப்புறம் பச்சை பட்டாணி. இதில் வந்து உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப ஹார்டான ஒரு காய்கறி. அதை நல்லா வந்து என்னன்னா நம்ம மெசைச்சு எடுத்துகிற பக்குவத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு காய்கறி வேக வைக்க போகிறோம். காய்கறி வேக வைக்க தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு 4லேருந்து 5 பெரிய உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கணும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே செய்கிறதால அதுக்கேற்ற காய்கறி நாங்கள் சேர்த்துக்கணும்.
இப்போ உருளைக்கிழங்கு மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கோம். ஏன்னா இந்த வெஜ் பால்ஸில் நமக்கு சேர்க்குற காய்கறி வந்து 3 காய்கறி தான் நாங்கள் சேர்க்குறோம். உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுது நீங்கள் துருவி சேர்க்கலாம். இதில் ஏன்னா இந்த 3 காய்கறி அவ்வளோ சுவை கொடுத்துரும். உருளைக்கிழங்கு வந்து ஒரு 90% நல்லா வெந்து வரும்போது இது கூட வந்து பச்சை பட்டாணி, நாங்கள் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி வாங்கினதால கடைசி அந்த 10% மட்டும்தான் வேக்காடு கொடுப்போம். கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். எக்காரத்துக்கு ஒன்று இந்த ரெடிமேடு பச்சை பட்டாணி வாங்காதீங்க. பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை வாங்கி பயன்படுத்துங்க. உருளைக்கிழங்கு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குதா? ஐயா வந்துருச்சுங்களா ஐயா? நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு 90% உருளைக்கிழங்கு நல்லா வந்துடுச்சு. இன்னொரு 10% வந்ததுன்னா நம்மளுக்கு அந்த பிசைஞ்சு எடுக்கிற பக்குவம் வந்துடும். இந்த நேரத்தில் பச்சை பட்டாணி 50 கிராம் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கணும். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி நம்ம எதிர்பார்த்த மாதிரி 100% சூப்பராக வந்துடுது. பச்சை பட்டாணியும் கரெக்டாக நம்ம அந்த பிசையும் போது ஏதுவாக கரெக்டாக அந்த பொசிஷன் வந்துடும். ஸோ இப்போ வந்து இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கிறேன். வடிகட்டி எடுத்தாச்சுங்களா? வேக வச்சு நல்லா வடிகட்டி எடுத்தாச்சுங்க. இதை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறோம். இதில் தான் இப்போ கலவைகள்லாம் சேர்த்து பாலாக்க போகிறோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 பாதியமாக பிச்சை கொத்தமல்லி, 1 பாதியமாக பிச்சை புதினா வாசனைக்காக. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துங்க. நாங்கள் வாசனைக்காக சேர்த்துக்கிறோம். இது வந்து இந்தியன் ஸ்டைல். இந்த மசாலாங்களா? இந்த மசாலா கேரட்டுங்களா? நம்ம நல்லா துருவி வச்சுக்கிற கேரட்டை சேர்த்துக்கிறோங்க. நீங்கள் ஒரு 2 கேரட் எடுத்து இந்த மாதிரி துருவி சேர்த்துங்க. தேவையான அளவு உப்புத்தூள், பால் நல்ல சுவையாக இருக்கிறதுக்கு தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கிறோம். 1 பாதியமாக இடித்து வச்சது நல்ல காரத்தன்மை கொடுக்கும், சுவையும் கொடுக்கும். மிளகு தேவையான அளவு சேர்த்துங்க. சாஸ்லேயும் நம்ம பச்சை சட்னிலையும் பச்சை மிளகா இருக்குது. அடுத்தது ஐயா அரிசி மாவு. அரிசி மாவு நல்லா முறுமுறுப்பு தன்மைக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துங்க. நல்ல கெட்டித்தன்மையும் நல்ல முறுமுறுப்பு தன்மையும் அதே வந்து செவந்து வரணும். அதுக்கு சோள மாவு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துங்க. கடலை மாவு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டும் தன்மை உடையது. நம்ம எண்ணெயில் பொரியும் போது பால் வந்து உடையாமல் வர்றதுக்கு இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துங்க. நல்லா சூடாக இருக்குது, அதோடு சேர்த்து அப்படியே பிசைஞ்சுக்கிறேன். நல்லா டைட்டாகணும். கிட்டத்தட்ட நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 உருண்டை கிட்ட தாராளமாக கிடைக்கும். இப்படி பண்ணிக்கிட்டே வரீங்களா? ஆமாங்க, அப்படியே உருட்டி உருட்ட வேண்டியதானே? ஆமாங்க, பேரே பால் தானே. பால் மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி இந்த கேரட்டு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, புதினா, மல்லி, அந்த மிளகு அப்படியே இருக்கணும் உள்ள. இந்த மாதிரி ஒவ்வொரு பாலாக எடுத்துக்கிறேங்க. நீங்கள் வெற்றிகரமாக உருட்டிட்டீங்களா? உருட்டியாச்சியா. கிட்டத்தட்ட இத்தனை பந்துகள் இருக்குது பாருங்கள். உருட்டு அப்படின்றீங்க. அந்த உருட்டிலே நமக்கு தெரியணும் உள்ளே நம்ம என்னென்ன காய்கறிகள் சேர்த்துருக்குன்னு அந்த வண்ணம் அப்படியே தெரியணும். அப்போ தான் நம்ம பொரித்து நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒரு சைனீஸ் சாஸ் ஒன்று ரெடி பண்ணுவோம். அது இல்லாமல் நம்மளோட தென்னிந்தியோட நம்மளுடைய மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, பச்சை மசாலா. இது 2 சேர்த்து இந்த பாலை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வெஜ் பால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் பொரிக்கணுன்னால எண்ணெய் வந்து நல்ல சூட்டில் இருக்கணும். நல்ல சூட்டில் இருந்து அப்படியே ஸ்லோ மீடியமான ஃப்ளேமில் வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு பயமே கிடையாது. ஏன்னா உள்ளே இருக்கிற எல்லா காய்கறிகளும் நல்லா வெந்திருக்கு. கேரட் நம்ம பச்சையாகவே சாப்பிடலாம். அதனால் மேலே வந்து நல்லா பொரிஞ்சு வந்தால் போதும். வெடிக்காதுன்றீங்க? கண்டிப்பாக வெடிக்காது. ஏன்னா நம்ம சோள மாவு, கடலை மாவு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கிற தன்மை கொடுக்காது. எண்ணெய் போட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கேன் போல இருக்கேன். ஒரு 2 போட்டு டெஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிட்டே பார்த்துட்டீங்களா? சரி போடுங்க. மறுபடியும் உருட்டுறப்பு அது உருட்டு இந்த மாதிரி அப்படி வரணும் பொறுமையாக. என்ன தம்பி வந்த உருட்டுறியா? ஓவருக்கு 6 பால். நாங்கள் 10 ஓவர் போடுறோம். 60 பால். 10 ஓவரா? ஒன்று கூட உடையாது தம்பி, உடையக்கூடாது. உடையவும் உடையாது. ஒவ்வொரு பந்துகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி ஒரு 360 டிகிரியில் சுற்றி விட்டுருணும் பந்திகளை. சூப்பராக வருதா? அப்படியே வரணும். இந்த மாதிரி வரணும். நல்லா நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டிங்கன்னா 4 சைடும் அடியில் இருக்கிறது, மேலே 2 லெஃப்ட்டு ரைட்டு எல்லா சைடுமே நல்லா ஒரே வண்ணத்தில் செவந்து வரும். இதுதான் வந்து 360 டிகிரி ரொட்டேஷன். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக்கில் போகக்கூடாது. எப்பவுமே கிளாக் வைஸ் தான் போதுங்கண்ணா. தாராளமாக. எப்படி இது பாருங்க, பால் பக்காவாக இருக்கு ஐயா. இல்லை பனியார மாதிரி இருக்கியா? நேரம் கிடையாதுயா. நம்மளோட வெஜ் பால்ஸ் இந்த மாதிரி சத்தம் வரணும். அடுத்த ஓவர் போட போகிறேன். அடுத்த ஓவருக்கு பால் வந்துடுச்சு, போட போகிறோம். லைட்டாக இப்படி எடுத்து ஒரு உருட்டு. அப்போ தான் கீழே உட்காந்து இருக்கிறதும் நமக்கு அதே ரவுண்டு பதத்தில் வரும். நல்ல சவுக்க இருக்குது பாருங்க. அப்படியே எடுக்கிறோம். ஒரே வண்ணத்தில் இருக்கு. ஒரே வண்ணம், ஒரே சைஸு.
போட்டவுடனே நீங்கள் ஃப்ரீயாக விட்டாலே அது பிரியாது, நல்ல டைட்னஸ் கொடுத்துரும். டைட்னஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் 360 டிகிரி சுற்றி விடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அழகான வெஜ் பால்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்துருப்பீங்க, நம்மளோட தென்னிந்திய ஸ்டைலில் ஒரு பச்சை சட்னி ஒன்று அரைச்சி ரெடி பண்ணி வந்துடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜ் பால்ஸ் எப்படி வேக வச்சு அதை பந்து மாதிரி அழகாக உருட்டி கோல்டன் கலரில் பொரிச்சு எடுத்தோன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைனீஸ் சாஸு, அந்த காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், அப்புறம் குடமிளகா இதழ்களாக கட் பண்ணியிருப்போம். இதெல்லாம் சைனீஸ் ஸ்டைலில் கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் சைனாவும் நம்ம தென்னிந்தியாவும் ரெண்டுத்தையும் இப்போ ஒன்று சேர்க்கப்போம். ஒரு 120 ml கடலை எண்ணெய், 120 ml கடலை எண்ணெய். நீங்கள் வீட்டில் ஒரு 20 பால்ஸ் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதுக்கான அளவு. எண்ணெய் நல்ல மிதமான சூட்டில் இருக்கும்போது நறுக்கி வச்ச வெங்காயத்தாள் அப்படியே பொறுமையாக சேர்த்துங்க. பொறுமையாக வதங்கி வரும். வெங்காயத்தாள் போட்டவுடனே கொஞ்சம் அனலை நல்லா கூட்டிடுங்க. கூட்டிட்டு அடுத்தது வெங்காய இதழ்களை சேர்க்க போகிறோம். ஒரு 2 வெங்காயத்தோட இதழ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி பிச்சு எடுத்துங்க. ரொம்ப நேரம்லாம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. சைனீஸ் ஒரு 2 குடமிளகாவை அதுவும் இந்த மாதிரி பெரிய பெரிய டைஸாக கட் பண்ணிங்க. சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். இதுவும் அரைவேக்காடு தான். இந்த மாதிரி நல்ல எண்ணெயில் வதங்கினா போதும், அந்த வாசனை ஏறுனா போதும். ஒன்று ஒவ்வொரு சுவை. சோயா சாஸ் ஒரு 2 ட்ராப்பு, ஏன்னா கலரை மாற்றி விட்டுரும். ஆனால் இது சேர்த்தாதான் கொஞ்சம் சிறு கசப்பு கொடுக்கும். அடுத்தது பழுத்த மிளகாய் சாஸ், இந்த சிறு வண்ணத்துக்கு காரத்துக்கு. தக்காளி சாஸ் கொஞ்சம் தித்திப்புக்காக. நல்ல சாஸோடைய நெடி நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வெங்காயம் குடமிளகாலாம் நல்லா அந்த ஜூஸியாக இறங்கிட்டு இருக்கும். சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நம்மளுடைய தென்னிந்திய அரவை நல்லா காரஞ்சாரமாக புளிப்பாக அப்படி சேர்த்துங்க. தாயா உங்களோட பச்சை வாசனை போகணும். இப்போ அந்த சைனீஸ் சாஸு, நம்மளோட பச்சை சட்னி, இது ரெண்டுமே ஒன்று சேரும். சேர்த்த சைனீஸ் சாஸ் எதுவுமே வந்து நம்ம பச்சை சட்னியை மீறி போகலை. ஏன்னா கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். பழுத்த மிளகாய் கலர் ஆகட்டும், தக்காளி சாஸோட கலர் ஆகட்டும், பச்சையை அடிச்சிடும். ஆனால் பச்சை வந்து நம்ம நேச்சுரலாகவே நம்ம புதினா, மல்லி, பச்சை மிளகா நேச்சுரலான கலர் கொடுக்கும். இது வந்து ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சேர்த்து ரொம்ப டார்க்காக கொடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் என்ன நீங்கள் லைவாக இதே மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் வதங்க விட்டாலே உங்களுக்கு டார்க் கலர் கொடுத்துரும். அது முக்கியமான காரணம் வந்து தயிர். தயிர் வந்து அந்த பிக்மெண்ட் எடுத்து கொடுக்கும் கலர். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோங்க. லைட்டாக தூள் உப்பு, ஏன்னா நம்ம சட்னிலையும் உப்பு இருக்குது, சாஸ்லேயும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு கிண்டு அடுப்பை நிறுத்திடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகு ஒன்றும் பாயமாக இடித்து வச்ச மிளகு கொஞ்சம் காரத்துக்காக. காரம் மட்டும் கிடையாது, அது பார்க்குறதுக்கும் நல்ல அப்பீரன்ஸ் கொடுக்கும். ஒவ்வொரு பைட்டு நீங்கள் சாப்பிடும் போது அதை மாட்டும் போது அது சிறு காரம் சூப்பராக இருக்கும். தூளாக சேர்த்துறாதீங்க, வண்ணத்தையே மாற்றி விட்ரும். காரம் பிடிக்கிறவங்க எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். இந்த மாதிரி போட்டுட்டு இது கூடயே சும்மா முறுமுறுக்குது அப்படியே இறக்கும். உடையாமல் இந்த சட்னியில் இந்த சாஸோடு அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். தயாரையா வைக்கலாமா? கண்டிப்பாக நல்ல ஒரு சூப்பர் ஸ்டார்ட்ரு, நல்ல ஆரோக்கியமான ஸ்டார்ட்ரு. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறு இனிப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும். நல்ல அந்த புதினா, மல்லி, அந்த பச்சை மிளகா காரம், அந்த இடித்த மிளகோட டேஸ்ட், அந்த குடமிளகா வெங்காயத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. செஞ்சு ஒரு வாட்டி பார்த்துட்டு என் கமெண்டில் சொல்லுங்கள். தம்பி இந்த ரெசிபி ஆரம்பிக்கிறதுலேருந்து கிரிக்கெட்டோட இன்வால்வ் ஆகிட்டாரு. இப்போ உங்களுக்கு கிரிக்கெட்டில் வர மாதிரி ஒரு ஓவருக்கு 6 பந்து வேணுமா? 2 பேர் பந்துக்கு கூட கூட ஒரு பால்லே அவுட் ஆயிடுவாங்க. ஒரு பால் அவுட். வெங்காயம், கொஞ்சம் சட்னி, குடமிளகாய், இதுதான் சுவை. 2 பால் போடுறீங்களா தம்பிக்கு? ஆமாய்யா, நம்ம கூட இருக்கிறான். உங்களுக்காங்க? ஆமாம் ஐயா. ஒரே பேட்டில் 2 பாலா? கொஞ்சம் நமக்கு பிடிச்ச வெங்காயம், குடமிளகாயா. சைவ பால் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணுது. ஆனால் அந்த மசாலாலாம் பார்க்கும்போது நாக்கில் ஆட்டோமேட்டிக்காக ஊற ஆரம்பிக்குது. காய்கறி, கேரட்டு அப்படியே மசாலாவில் ஒரு வெங்காயத்துக்குள்ளே வச்சு பாலை தனியாக சாப்பிட்டா மட்டும் ருச்சி இல்லைன்னா அந்த மசாலாவோட சேர்த்து அப்படியே அள்ளி சாப்பிடும்போது வெங்காயம் தடுப்படும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். நல்ல முறுமுறுன்னு போட்ட பால் இந்த சட்னியோடு சேரும்போது நல்ல சாஃப்ட்னஸ் வருது. அந்த சூடோடு நம்ம சாப்பிடும் போது அந்த புதினா மல்லி ஃப்ளேவரு ப்ளஸ் உள்ளே நம்ம வச்சு இந்த ஸ்டஃபிங்கோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அரவை மசாலா அரைச்சிட்டு வந்தோம்ல,
அட்டகாசமாக இருக்குண்ணா. அந்த மிளகெல்லாம் கும்முன்னு இருக்குது. ஒரு புதுவிதமான இதாக இருக்குது. ஒரு பச்சைக்கியில் போண்டாக்கு சட்னி தொட்டு சாப்பிட்றதுல மிக்ஸ் பண்ணிட்டீங்க ஒன்று. நீங்கள் அப்படி நினச்சிக்கலாம். இந்த சாஸோடு அந்த 3 சாஸு ப்ளஸ் சட்னியோடு சேர்த்து நீங்கள் ஒரு ஃபுல்காவோ ஒரு நானோ ரொட்டியோ கூட தொட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும் சப்பாத்தி மாதிரி. அதுவும் இன்றைக்கி நம்ம கொடுக்குற ஐட்டத்துக்கெல்லாம் சேர்த்து இதை கொடுக்கும்போது வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிறப்பான உணவு ஸோ யாருக்காக செஞ்சுருக்கோம். ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சரவணகுமார் அவர்கள், வினோதினி அவர்கள், மிருதுளா அவர்கள் மற்றும் ஆதித்யா அவர்கள் மற்றும் குடும்பத்தார் ஸ்வீடன்லேருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க. குடிப்பை கொடுக்கலாங்களா? கண்டிப்பாங்க. நம்ம என்ஜாய் பண்ண மாதிரி மக்களும் என்ஜாய் கொடுக்கலண்ணா. வேறு லெவலில் இருக்குது. தம்பி புலாவ் உடைச்சலாமா? தரமான புலாவ்ண்ணே. பூ மாதிரி எடுத்துருக்கீங்க. கண்டிப்பாண்ணா. தரமான காய்கறி போட்ட குருமா, நல்ல ஆரோக்கியமான குருமா தயாராகிருச்சு. மல்லி தலையை போட்டு இறக்கிக்க போகிறோம். கொடுங்க ஐயா, வாசனை கமகமன்னு வருது. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி தரமாக ரெடி ஆயிருச்சு. வெஜிடபிள் புலாவ், அது கூட இன்றைக்கி ஸ்பெஷலாக செஞ்ச சைனீஸ் ஆக்டோபஸ், அது கூட 65 சோயா சங்க் 65, ஒரு தயிர் பச்சடி, ஒரு கேசரி, இன்றைக்கி ஸ்பெஷல் குருமா, அது கூட ஒரு தண்ணி பாட்டில். பார்சல் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கொண்டு போய் கொடுக்க போகிறோம். சரவணகுமார் அவர்கள், வினோதினி அவர்கள், மிருதுளா அவர்கள், ஆதித்யா அவர்கள் மற்றும் குடும்பத்தார் ஸ்வீடன்லேருந்து இந்த உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நல்ல உதவும் வரட்டும், நல்லா வசதியாக வரட்டும், ஜோதியாக இருக்கட்டும், நல்லா வரட்டும். நாங்கள் நல்லா வாங்கி திங்கணும், முருகை நல்லா கொடுக்கணும். சரிம்மா. ஓம் நமசிவாயா. பிரபஞ்ச கர்த்தாவி ஆதிசிவனை பல்வேறு அவதாரங்களுக்கு உயிரெல்லாம் காக்கவதற்கு வெற்றிக்கணும் பிறந்த வெற்றிவேல் முருகனை எல்லா செல்வம் பெற்று நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வமாய் அவர்கள் வாழ்ந்து அவர் நினைத்த நாட்டை காத்து கொடுத்து நல்லதே நடக்கும். ஓம் நமசிவாயா. சரவணகுமார் அவர்கள், வினோதினி, மிருதுளா மற்றும் ஆதித்யா இவங்க ஒரு காரியத்தை நினச்சி ஸ்வீடன்லேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க சாமி. சாப்பாடு இருக்குன்னு ஸ்வீடன் நாட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸ்வீடன் நாட்டிலேருந்து அவங்க நினச்ச காரியத்துக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க ஐயா. ஐயா, ஸ்வீடன் நாட்டிலேருந்து அவங்க நினச்ச காரியம் கை கூடணுன்றதுனால உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஐயா. கண்டிப்பாக ஜெயிக்கும். ஐயா, ஸ்வீடன் நாட்டிலேருந்து அவங்க நினச்ச காரியம் கை கூடணும்னு ஒரு குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும் ஆள் சீரமாளிகாதி நல்லா இருக்கும். சரவணகுமார் அவர்கள், வினோதினி அவர்கள், மிருதுளா அவர்கள், ஆதித்யா அவர்கள் மற்றும் குடும்பத்தார் ஸ்வீடன்லேருந்து இந்த உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க நினைச்ச காரியம் சீக்கிரமா நடந்து இன்னும் அடுத்த வாட்டி வரையில இன்னும் 10 பேர்த்துக்கு அன்னதானம் கொடுக்கணும். சரி. அன்னதானம் கொடுத்தவங்களுக்கு அவங்க நினைச்ச காரியம் நல்ல வெற்றியோட இருந்து இதே போல இன்னும் வருஷம் வருஷம் கொடுக்க வேண்டிய பாக்கியத்தை இந்த கணபதி அவங்களுக்கு தரணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள். சாப்பாடு இருக்கு, சாப்பிடுங்க. ஐயா, ஸ்வீடன் நாட்டிலேருந்து அவங்க நினச்ச காரியம் கை கூடணும்னு கொடுத்துருக்காங்க. சரவணகுமார் அவர்கள், வினோதினி, மிருதுளா மற்றும் ஆதித்யா இவங்க ஒரு காரியத்தை நினச்சி ஸ்வீடன்லேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க சாமி. நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் வேலையாக வளரணும், ஈஸ்வரனை நாங்கள் வேண்டிக்கிறோம். அவங்க நினச்ச காரியம் கைகூடி வேலை பண்ணுற சமுதாயம் ஆதி வாலியாக வம்சம் தந்து ஆஞ்சநேயர் போல் அறிவு பெரும்பெடுத்து விசுவனர் போல பெரும்பெடுத்து நல்லதே நடக்கலாம் அவங்களுக்கு. அவங்க நினைச்ச காரியம் வெற்றியடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஐயா, ஸ்வீடன் நாட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க ஐயா. நான் அவங்க நினச்ச காரியம் கை கூடணும்னு ஸ்வீடன் நாட்டிலேருந்து சாப்பாடு அவங்க நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்கணும். ஆண்டவனே நான் பிரார்த்திக்கிறேன். ஸ்வீடன் நாட்டிலேருந்து அவங்க நினச்ச காரியம் கை கூடணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கண்ணா சார். தடப்படலான சைவ விருந்து ஏழை எளிய மக்களுக்கு தேடி தேடி கொண்டு சிறப்பான முறையில் கொடுத்தோம். இதை கொடுக்க சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சரவணகுமார் அவர்கள், வினோதினி அவர்கள், மிருதுளா அவர்கள், ஆதித்யா அவர்கள் மற்றும் குடும்பத்தார் ஸ்வீடன் நாட்டிலேருந்து கொடுத்துருக்காங்கண்ணா. அவங்க நினச்ச காரியம் கைகூடி வரணும்னு நீ பசியாரின ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் கட்டத்துக்கு குடும்பத்தின் சார்பாகவும் இறைவனை வேண்டுகிறோம். இதேமாரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ண நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.